இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இஸ்லாமியர்களும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அனைத்து மக்களுக்கும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அனைத்து மக்களும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. சென்னை மண்ணடியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கூட்டு தொழுகை நடைபெற்றது. மாநில தலைவர் அப்துல் கர்மீம் தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் அனைவரும் முஸ்லிம்களினுடைய வணக்க வழிபாட்டு முறைகளையும் அவர்களின் நம்பிக்கையையும் உணர்ந்து அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. இந்த சகோதரத்துவமான நல்லிணக்க சூழல் மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையிலான செயல்பாடுகளை முஸ்லிம்கள் முன்னெடுக்க வேண்டும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தினர். அப்போது விவசாயம் செழிக்க வேண்டியும் வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி பெற வேண்டியும் பிரார்த்தனை நடைபெற்றது. நாட்டில் அதிகமான மழைகள் பெய்யணும், விவசாயங்கள் பெருகணும். அதுக்கும் இன்னைக்கு பள்ளிவாசல் அனைத்து பள்ளிவாசலும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. இது போக வந்துக்கிட்டு நாட்டில் வறுமைகள் அனைத்தும் நீங்கணும். வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய போர் நிறுத்தத்திற்கு உடனடியாக வரணும். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தில் உள்ள திடலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதனையடுத்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். ஒரு மாத காலம் நோன்பு நோற்று யாருக்கும் இடையூறுண்டாத விதத்திலே ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாளுடைய தர்மத்தை வழங்கி உலகத்தினுடைய அமைதிக்காக இந்த வழிபாடு சிறந்த முறையிலே நடைபெற்றிருக்கிறது.